அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை டிசம்பர் 29 தினமணி பேப்பர்ல இருக்கிற முக்கியமான செய்திகள் பார்க்க போறோம். இன்னைக்கு ஹெட்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தேமுதிக தலைவர் விஜயகாந்த் மறைவு, முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைவர்கள் அஞ்சலி அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்காங்க. தேமுதிக தலைவரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான விஜயகாந்த் அவர்கள் 71 வயசான நிலையில உடல்நலக் குறைவு காரணமாக வியாழக்கிழமை காலமாயிருக்காரு. அது குறித்து அந்த செய்தி குறிப்பு தான் அங்க போட்டிருக்காங்க. கத்தாரில் 8 இந்தியர்களின் மரண தண்டனை குறைப்பு, வெளியுறவு அமைச்சகம் தகவல் அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்காங்க. கத்தார்ல பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டுல 8 இந்திய முன்னாள் கடற்படை அதிகாரிகளுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை அந்நாட்டு நீதிமன்றம் குறைத்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் வியாழக்கிழமை தெரிவிச்சிருக்கிறாங்க. மரண தண்டனைக்கு பதிலாக குறைந்தது 3 ஆண்டுகள் முதல் அதிகபட்சமாக 25 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையை அவர்களுக்கு அளிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நீ திருக்குறள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பொறியின்மை யாருக்கும் பழி அன்று அறிவறிந்து ஆள்வினை இன்மை பலி அப்படிங்கிற ஆள்வினை உடைமை அதிகாரத்தில் 618வது குறள் கொடுத்துருக்காங்க. நன்மை விளைவிக்கும் ஊழ் இல்லாதிருத்தல் யாருக்கும் பழி அன்று, அறிய வேண்டியவற்றை அறிய முயற்சி செய்யாமல் இருத்தலே பழி அப்படிங்கிற மாதிரி இந்த குறளை கொடுத்துருக்காங்க. வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு சிறப்பு விழா மலர்கள் வெளியீடு அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்காங்க. வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு சிறப்பு விழா மலர்களை தமிழக, கேரளா முதல்வர்கள் வெளியிட்டனர். ஸோ இதற்கான நிகழ்ச்சி சென்னை வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலில் வியாழக்கிழமை நடைபெற்றது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா, பெரியார் குறித்து இந்த சிறப்பு மலர் வெளியிடப்பட்டிருக்குது. தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு மாநில அளவில் பதவி உயர்வு, அரசாணை வெளியீடு அப்படிங்கிற நியூஸ் கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில் தொடக்க நடுநிலை பள்ளி ஆசிரியர்களுக்கு இனி மாநில முன்னுரிமை, அதாவது ஸ்டேட் சீனியாரிட்டிலேயே பதவி உயர்வு வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை செயலர் பிறப்பித்துள்ள அரசாணையில் தெரிவிக்கப்பட்டிருக்குது. அஸ்ஸாம் மாநில அமைதிக்கான முத்தரப்பு ஒப்பந்தம் இன்று கையொப்பம் அப்படிங்கிற நியூஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதாவது கடந்த 1979 தொடங்கப்பட்ட ULFA அமைப்பு பார்த்தீங்கன்னா, அஸ்ஸாமை தனி நாடாக அறிவிக்க கோரி பயங்கரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டுட்டு வந்தாங்க. இதையடுத்து அந்த அமைப்பை மத்திய அரசு 1990 தடை செய்யறாங்க. அப்புறம் இந்த அமைப்புல பார்த்தீங்கன்னா, ராஜ்கோவா தலைமையிலான ஒரு பிரிவு கிளர்ச்சி நடவடிக்கையை கைவிடுவதற்கான ஒப்பந்தத்தை மேற்கொண்டு கடந்த 2011 மத்திய மாநில அரசுக்கிடையே அந்த அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்கினாங்க. ராஜ்கோவா அமைப்பு அமைதி பேச்சுவார்த்தையை தொடங்குற சமயத்துல ஃபரோஷ் பர்வா தலைமையிலான மற்றொரு பிரிவு மத்திய அரசுடன் அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தை மேற்கொள்வதை தொடர்ந்து நிராகரிச்சுட்டு வந்தாங்க. இந்த நிலையில மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, அஸ்ஸாம் மாநில முதல்வர் ஹிமாந்த் விஸ்வ சர்மா, அந்த ராஜ்கோவா பிரிவுடைய தலைவர் இடையே முத்தரப்பு அமைதி ஒப்பந்தம் கையொப்பமாக உள்ளதா சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு பாத்தீங்கன்னா, இன்னொரு பிரிவான அந்த பரோஷ் பர்வா இது பாத்தீங்கன்னா, இந்த ஒப்பந்தம் எந்தவித பயனும் அளிக்காது அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாங்க. விஜயகாந்த் அவர்களுடைய அரசியல் பயணம் குறித்து ஒரு செய்தி கொடுத்திருக்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா 2005ஆம் ஆண்டு செப்டம்பரில் தான் மதுரை மாவட்டத்தில் திருமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்குறாரு. அடுத்த சில மாதங்களிலே பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் அவர் கட்சி முழுமையான அளவில் போட்டியிட்டாலும் விருதாச்சலம் தொகுதியில் இவர் வெற்றி பெற்று ஒரே ஒரு ஆளா பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவைக்குள்ள போறாரு. அதற்கு அடுத்தபடி அவர் 2011 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 தொகுதிகளில் வெற்றியை பெற்று எதிர்க்கட்சி அந்தஸ்து பெற்று எதிர்க்கட்சி தலைவராக மாறுறாரு. ஸோ அது குறித்த நியூஸ் தான் அது. அது மாதிரி திரைப்படங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 150 திரைப்படங்களில் நாயகனா, அதாவது ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா, திரையுலகில் இவர் கேப்டன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இவருடைய இயற்பெயர் விஜயராஜ். இவர் விருதுநகர் மாவட்டத்தில் அருப்புக்கோட்டைக்கு அருகே உள்ள ராமானுஜபுரத்தில் 1952 ஆகஸ்ட் 25 பிறந்தாரு. ஸோ இவருடைய முதல் படம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 1878ஆம் ஆண்டு M.A. காஜா இயக்கத்தில் வெளிவந்த இனிக்கும் இளமை அப்படிங்கிற திரைப்படத்தில் கௌரவ தோட்டத்தில் ஃபர்ஸ்ட் நடிச்சிருக்கிறாரு. 1999 நடிகர் சங்க தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. பல ஆண்டுகளாக அடைக்க முடியாமல் இருந்த அந்த நடிகர் சங்கத்துடைய கடனை சிங்கப்பூர், மலேசியா போன்ற தமிழர்கள் அதிகம் வாழும் வெளிநாடுகளில் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி அந்த கடனெல்லாம் அடைச்ச பெருமை இவருக்கு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான் எனக்கு இருக்கிற முக்கியமான செய்திகள். நன்றி, வணக்கம்.